வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 21, 2023 ஹாங்காங். டைம் அப்ப கரெக்டா மதியம் 2 மணி இருக்கும். 28 வயதான அபிஷேக் அப்படிங்கிற ஒரு பெரிய செலிபிரிட்டி மாடல் அவங்களுடைய சின்ன பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஆனா அவங்க அப்படி வீட்ல இருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அபியுடைய கணவரான கிறிஸ் டேமுக்கு அந்த சின்ன பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அதுல பேசின அந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, இனிமே உங்களுடைய பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஒண்ணுமே புரியாத கிறிஸ் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக அவங்களுடைய அம்மா வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் என்னாச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு அந்த போனை கட் பண்ணிட்டு உடனடியா அபிக்கு கால் பண்றாரு. ஆனா அபியுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. சோ அவரு அபியுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கால் பண்ணி அபி அங்க வந்தாளா, அங்கதான் இருக்காளா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாருமே இல்ல அவங்க வரல, நான் அவளை பார்க்கலையே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ கிறிஸ் இப்ப தன்னுடைய பொண்ணை போய் அந்த ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் தன்னுடைய ஒய்ஃப் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்றாரு. ஆக்சுவலா கிறிஸ் ஹாங்காங்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன். சோ இவ்ளோ பெரிய ஆள் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததால போலீஸும் உடனடியா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு கரெக்டா 3 நாட்கள் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி ஹாங்காங்ல ஒரு ரிமோட்டான ஏரியால இருக்கிற ஒரு வீட்டை இந்த கேஸ் சம்பந்தமா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. போலீஸ் அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க அந்த வீட்டுக்குள்ள பார்த்த அந்த காட்சி போலீஸை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஹாங்காங் மக்களையுமே நிலைகுலைய வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இயருடைய ஸ்டார்டிங்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த கேஸ் மிகப்பெரிய அளவுல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கிரைம் டாக்குமெண்ட்ரி பண்ற மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசியிருந்தாங்க. அப்படி இந்த இயர் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த கேஸை போடும்படி நம்மளுடைய எஸ்டிஐ பல பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படி ஸ்கூல்ல தன்னுடைய பொண்ணை பிக்கப் பண்ண போன அபிஷேக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ரொம்பவே த்ரில்லிங்கான ரொம்பவே கொடூரமான இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்ப முடியாத கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஜூலை 1994 ஒரு பணக்கார வீட்டுல பிறந்த அபிஷேக் அவங்களுடைய கெரியரை ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் மாடலா தொடங்கி கொஞ்ச நாட்களையே நல்ல ஃபேம் கிடைச்சு ஹாங்காங்குடைய ஒன் ஆஃப் த டாப் மாடல்ஸா மாறுறாங்க. பல ஃபேமஸான பெரிய பெரிய மேகசினுடைய கவர் பேஜ்ல ஃபீச்சர் ஆகிறது, ரொம்பவே முக்கியமான ஷோஸ்க்கு சீஃப் கெஸ்டா போறது அப்படின்னு அவங்களுடைய கெரியர்ல ரொம்பவே டாப்ல அவங்க போயிட்டு இருந்தாங்க. இதே சமயத்துல 2016 ஒரு பெரிய சூப் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஓனரான கிறிஸ் டேமை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்குது. தன்னுடைய கெரியர் மற்றும் தன்னுடைய ஃபேமிலி ரெண்டுமே பேலன்ஸ்டா, ரெண்டுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் அபிஷேக் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி காணாம போறாங்க.
போலீஸ் இப்படி கம்ப்ளைண்ட் வந்த உடனே முதல்ல அபிஷேக்கு ப்ரொஃபஷன் ரீதியா ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி பார்க்கும் பொழுது அபிக்கு சொல்லிக்கிற மாதிரி அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சோ அடுத்ததா அபி மற்றும் அவருடைய கணவரான கிறிஸுக்கு இடையில அவங்களுடைய ஃபேமிலியில வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. சோ போலீஸ் வெளியாட்கள் யாராவது தான் அபியை கடத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அபி வீட்டுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அபி ஒரு 7 சீட்டர் டொயோட்டோ கார்ல தான் தன்னுடைய பொண்ணை கூப்பிட போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ போலீஸ் அபியுடைய பர்சனல் டிரைவரான ஆந்தனி குவாங் அப்படிங்கிற நபரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆந்தனி வேற யாரும் இல்ல, அபியுடைய எக்ஸ் பிரதர் இன் லா. எஸ், அபிக்கு 2016ல கிறிஸ் கூட கல்யாணமாகிறதுக்கு முன்னாடியே 2012ல, அதாவது அபிக்கு 18 வயசு இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டான அலெக்ஸ் குவாங் அப்படிங்கிற நபர் கூட திருமணம் ஆயிருக்கு. இந்த மேரேஜ் மூலமா அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்குது. ஆனா சில காரணங்களால கல்யாணமாகி 3 வருடங்கள்ல, அதாவது 2015ல அபி மற்றும் அலெக்ஸ் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் என்னதான் டிவோர்ஸ் ஆனாலுமே அபி அந்த டிவோர்ஸுக்கு அப்புறமா கூட அலெக்ஸ் கூட ரொம்பவே க்ளோஸான கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காங்க. அலெக்ஸோட மட்டும் இல்ல, அலெக்ஸோடைய ஹோல் ஃபேமிலி கூடயுமே ரொம்பவே க்ளோஸான கான்டாக்ட்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்படி க்ளோஸா இருந்ததற்கு ரொம்பவே முக்கியமான காரணம் அவங்களுடைய 2 குழந்தைகள் தான். பிகாஸ் அவங்களுடைய இந்த டிவோர்ஸ் அவங்களுடைய குழந்தைகளை எந்த விதத்திலையுமே பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க பிரிஞ்சிட்டாலுமே அந்த குழந்தைகளுக்கு ஒரு அம்மாவா தன்னுடைய பொறுப்புகளை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு அம்மாவா தன்னுடைய பொறுப்பை செய்யறது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுடைய மருமகளாவும் தன்னுடைய பொறுப்பை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. சொல்ல போனா தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான அலெக்ஸுடைய ஹோல் ஃபேமிலியும் இவங்க தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் தன்னுடைய முன்னாள் கணவருடைய தம்பியான ஆந்தனிக்கு சரியா எந்த வேலையும் அமையல அப்படிங்கறதால அபியே அவருக்கு ஒரு பேன் கேக் பிசினஸ் வச்சு கொடுத்து, மேலும் அபியுடைய பர்சனல் டிரைவராவும் வேலை கொடுத்து அவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ போலீஸ் அபியுடைய பர்சனல் டிரைவர் ஆந்தனி அப்படிங்கறதால அவர்கிட்ட போய் அபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆந்தனியோ அன்றைய நாள் நான் கார் ஓட்டல அப்படின்னும், கடைசியா அபிய பிப்ரவரி 20ஆம் தேதி தான் பார்த்தேன் அப்படின்னும், அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் முதல் கட்டமா இப்படி விசாரிச்சதுல அவங்களுக்கு உறுத்தலா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆந்தனியுடைய அம்மா அப்பா இவங்களுடைய ஒருத்தருடைய முகத்துல கூட அபி இப்படி சடனா காணாம போயிட்டாலே அப்படிங்கிற எந்தவித பயமோ வருத்தமோ இல்லாம இருந்தாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல அபியுடைய முன்னாள் கணவரான அலெக்ஸும் காணோம். சோ அலெக்ஸ் எங்க அப்படின்னு ஆந்தனியுடைய ஃபேமிலி கிட்ட கேட்கும்போது அவங்க எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்லியிருக்காங்க. சோ போலீஸ்க்கு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா குவாங்குடைய ஃபேமிலி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் இப்போ அபி போன அந்த காருடைய ஜிபிஎஸ் லொகேஷன் அண்ட் அந்த கார் போகிற ரூட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அபியுடைய கார் அவங்களுடைய பொண்ணு படிக்கிற அந்த ஸ்கூலுடைய ரூட்ல போகாம ஹாங்காங்ல இருக்கிற ஒரு ரிமோட்டான வில்லேஜ் பக்கம் போய் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ போலீஸ் அந்த வில்லேஜில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அவங்களுக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜில் இருக்கிற சிமெட்ரி கிட்ட ஆந்தனி தன்னுடைய கையில ஏதோ ஒன்னை எடுத்துட்டு நடந்து போற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. போலீஸ் இத பத்தி ஆந்தனி கிட்ட கேட்கும் பொழுது அது நானே கிடையாது, நான் எதுவும் பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் இப்போ அந்த வில்லேஜை ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்றும் ஜிபிஎஸ் லொகேஷன் இதன் மூலயமா அபி எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸுடைய தேடுதல்ல அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு பழைய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில அபி கடைசியா போன அந்த டொயோட்டோ கார் மாதிரியே அங்க வெளியே ஒரு டொயோட்டோ கார் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. மேலும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு ஆள் ரெண்டுக்கு குடி வந்திருக்கிறதாகவும், அந்த ஆளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே சஸ்பீசியஸா இருக்கிறதா அந்த நெய்பர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுடைய விண்டோஸ் மற்றும் டோர்ஸ் எல்லாமே பிளாக் கலர் டேப்பால சீல் செய்யப்பட்டிருக்கிறத நோட் பண்றாங்க. ஸோ
சோ போலீஸ் இப்ப அந்த வீட்டுடைய கதவை உடைச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி போலீஸ் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்றாங்க. அது அந்த வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் இல்ல சாதாரணமா எல்லாருடைய வீட்லயும் இருக்கிற மாதிரி எந்த பொருளுமே இல்ல. அதுக்கு பதிலா அந்த வீட்டுக்குள்ள இருந்தது எலக்ட்ரிக் சா, பெரிய பெரிய மீட் ஃபேக்டரியில யூஸ் பண்ற மீட் மின்சர், சோப்பர், மேலும் மீட்டுடைய வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்கான பொருட்கள் தான் அங்க அதிகமா இருந்திருக்கு. சோ இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்ச போலீஸ்க்கு அடுத்ததா அந்த வீட்டுடைய கிச்சன்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுடைய கிச்சன்ல 2 பெரிய அண்டால ஒரு சூப் மாதிரி ஏதோ ஒன்று கொதிச்சுட்டு இருந்திருக்கு. ஸோ கிட்ட போய் பார்க்கும் பொழுது அது காய்கறி இறைச்சி எல்லாம் போட்ட ஏதோ ஒரு சூப் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அதை நல்லா செக் பண்ணும்போது தான் முக்கியமான ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அது அந்த சூப்ல கொதிச்சுட்டு இருந்தது ஏதோ ஒரு மிருகத்துடைய இறைச்சி கிடையாது, அது ஒரு ஹியூமன் மீட், மனித இறைச்சி அப்படிங்கிறது. அந்த சூப்ல துண்டு துண்டுகளா நறுக்கப்பட்ட மனித இறைச்சிகளுக்கு நடுவுல ஒரு முழு மனித மண்டையோடும் சேர்த்து கொதிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இது மட்டும் இல்ல, போலீஸ் இனிமே அந்த வீட்டை ப்ராப்பரா சர்ச் பண்ணும்போது அந்த வீட்டுடைய ஃப்ரிட்ஜுக்குள்ள வெட்டப்பட்ட 2 மனித கால்களும் இருந்திருக்கு. இப்ப போலீஸ் அந்த கால்கள் மற்றும் சூப்ல கிடைச்ச அந்த இறைச்சி எல்லாத்தையுமே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த சூப்பில் இருந்த பற்கள் மூலியமா அந்த சூப்ல கொதிச்சிட்டு இருந்த உடல் பாகங்கள் காணாம போன அபிச்சோயுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் மூலியமா அந்த வீட்டுக்கு ரெண்டுக்கு வந்த ஆள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆள் வேற யாரும் இல்ல, அபியுடைய எக்ஸ் ஃபாதர் இன் லாவான கேக் வாங். இப்போ பிப்ரவரி 25, 2023 போலீஸ் ஆந்தனி மற்றும் அவங்களுடைய அப்பா கேக் வாங் மற்றும் அவங்களுடைய அம்மா ஜெனி இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. மேலும் அதே நாள் அபியுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான அலெக்ஸ் ஒரு ஸ்பீட் போட் மூலியமா ஹாங்காங்கை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணும் பொழுது போலீஸ் கரெக்டா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த குவாங் ஃபேமிலி கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்னு, ஏன் இப்படி பண்ணாங்க, இன்னொன்னு எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிறது தான். 4 மணி நேர இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா வேற வழியே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட குவாங் ஃபேமிலி அவங்க பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயம் இதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குவாங் ஃபேமிலியை மொத்தமா பார்த்துக்கிட்டதே அபிசாய் தான். பார்த்துக்கிறதுனா சும்மா இல்ல, குவாங் ஃபேமிலியுடைய மொத்த செலவுகளையும் அபி தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வெறும் டே டு டே எக்ஸ்பென்சஸ் மட்டும் கிடையாது, குவாங் ஃபேமிலி இஷ்டத்துக்கு செலவு பண்ற கிளப், பப், ஸ்பா மாதிரியான லக்ஸரி எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து தான் அபி பார்த்திருக்காங்க. மேலும் ஒரு கட்டத்துல அபி $10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்டை ஹாங்காங் உடைய மெயின் சிட்டில அபியுடைய எக்ஸ் ஃபாதர் இன் லாவான கேக் வாங் பேர்ல பர்ச்சேஸ் பண்ணி அதுல தான் மொத்த குவாங் ஃபேமிலியுமே தங்க வச்சிருக்காங்க. இப்படி அபி மூலியமா தான் மொத்த குவாங் ஃபேமிலியும் ஜாலி மற்றும் லக்ஸூரியஸான லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அபிக்கு ஒரு கட்டத்துல குவாங் ஃபேமிலி தன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ அபி அந்த குவாங் ஃபேமிலிக்கு கொடுத்த அந்த லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்டை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை காலி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி குவாங் ஃபேமிலி கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அபி இப்படி அந்த அபார்ட்மெண்ட்டை திருப்பி கேட்டது குவாங் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மேலும் குவாங் ஃபேமிலி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இப்போ அபி கேட்ட மாதிரி நம்ம இதை விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அபி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஃபேமிலிக்கு செஞ்சுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இப்ப அவங்க வாழ்ந்துட்டு வர இந்த லக்ஸூரியஸான லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் வேற ஒண்ணும் இல்ல, அபிய கொலை பண்றது. எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண குவாங் ஃபேமிலி அபிய எப்படியாவது கொலை பண்ணிடலாம், ஆனா அபியுடைய பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அபியுடைய ஃபாதர் இன் லாவான கேக் வாங் ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த கேக் வாங் ஆல்ரெடி போலீஸா இருந்து ராஜினாமா பண்ணவன். பிகாஸ் போலீஸா இருக்கும் பொழுது ஒரு பொண்ணை ரேப் பண்ண குற்றத்திற்காக தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணியிருக்கான். சோ அவன் என்ன ஐடியா சொல்லியிருக்கான் அப்படின்னா, அபிய கொன்னதுக்கு அப்புறமா அவளுடைய உடலை ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு சீக்கிரட்டா எடுத்துட்டு போய் அந்த அபார்ட்மெண்ட்ல அபியுடைய உடலை துண்டு துண்டுகளா
வெட்டி ஒரு சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டா யாராலையுமே அபியுடைய உடலை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் அப்படியே அந்த சூப் போலீஸ் கிட்ட கிடைச்சாலுமே அதில் இருக்கிற உடல் பாகங்கள் எல்லாமே நல்லா கொதிச்சு அதிலிருந்து அது யாருடைய டிஎன்ஏ அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் இந்த பிளானையே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி அவனே ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்த்து அபியுடைய உடலை துண்டு துண்டா வெட்டுறதுக்காக எலக்ட்ரிக் சா, மீட் மின்சர், சாப்பர் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி அந்த வீட்டுல வைக்கிறாங்க. இப்படி பிளான் படி எல்லாத்தையுமே பக்காவா செஞ்சு முடிச்ச குவாங் ஃபேமிலி இப்போ அபியை கொல்றதுக்கான நாளுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அந்த நாள், அதாவது பிப்ரவரி 21, அபி ஆந்தனிக்கு ஃபோன் பண்ணி காரை எடுத்துட்டு வாங்க, நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான டைம் அப்படின்னு நினைச்ச குவாங் ஃபேமிலி அன்னைக்கு அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆந்தனி இப்ப எப்பவும் போல ரொம்பவே சகஜமா போய் அபியை பிக்கப் பண்றான். கார் போக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஸ்கூலுடைய ரூட் வழியா போகாம வேற ரூட்ல போகிறத நோட் பண்ண அபி, எதனால வேற ரூட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆந்தனி கிட்ட கேட்கும்போது ஆந்தனி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ஒரு டனல் கிட்ட கொண்டு போய் அந்த காரை நிறுத்தி இருக்கான். அப்போ அங்க நின்னுட்டு இருந்த காருடைய பேக் சீட்ல அலெக்ஸ், அதாவது அபியுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஏறி உட்கார்றான். கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கறத உணர்ந்த அபி அவங்க 2 பேர்த்து கூடயுமே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரை விட்டு 2 பேர்த்தையுமே கீழே இறங்க சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அபி அப்படி கத்துற சத்தம் நிக்குது. ஏன்னா அவங்க அப்படி கத்துன அடுத்த நிமிடமே அவங்களுடைய தலை ஒரு ரொம்பவே ஷார்ப்பான ஆப்ஜெக்டால உடைக்கப்பட்டிருந்துச்சு. அதை செஞ்சது அபியுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான அலெக்ஸ். அவன் எவ்வளோ பலமா அபியை தாக்கியிருந்தான் அப்படின்னா அபியுடைய ஸ்கல்ல கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெவியா அடிச்சிருக்கான். சோ அபி அந்த காருக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அபியுடைய உடலை அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையில மொத்த குவாங் ஃபேமிலியுமே ஈடுபட்டிருக்காங்க. அபியுடைய கை, கால், தலை இது எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் சா மூலியமா துண்டிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அந்த மீட் மின்சர், சாப்பர் மூலியமா துண்டு துண்டுகளா வெட்டி சூப் வச்சிருக்காங்க. ஆனா அபியுடைய உடலை ஃபுல்லா டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அலெக்ஸ், ஆந்தனி, அவங்களுடைய அப்பா கே குவாங் இவங்க 3 பேருமே அபியை கொலை பண்ண குற்றத்திற்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அலெக்ஸுடைய அம்மா ஜெனி மற்றும் அலெக்ஸ் தப்பிக்க உதவி பண்ண 2 பேர் அப்படின்னு இவங்க கொலைக்கு உதவி பண்ண குற்றத்திற்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்க்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, நல்லவனா இரு ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காது அப்படிங்கிறது. அபிக்கு குவாங் ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு அவ்வளவு இடம் கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இங்க யாரு எப்ப மாறுவாங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது. நம்ம தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஆனா இந்த கேஸ்ல எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. சேம் இதே உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்த குவாங் ஃபேமிலியை பாத்துக்கிறதே அபிதான் அப்படிங்கிறப்ப அப்போ அபி இல்ல அப்படின்னா அந்த லக்ஸரி லைஃபை எப்படி கடைசி வரைக்கும் அவங்க வாழ முடியும் அப்படிங்கறத நினைச்சாங்க. அப்ப இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது மோட்டிவ் இருக்குமா? சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாக்குற நிறைய பேரு வீடியோக்கு லைக் கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோக்கு ஒரு லைக் மூலியமா கொடுங்க. இந்த வீடியோல நீங்க பண்ற கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.